Hi, myself Dr. S. A. Jairaj from STAS. Today we are going to see a topic of on arcing ground. So the arcing ground is a surge. It is produced in the neutral, not connected to the earth. The phenomenon of arcing ground occurs in the ungrounded three-phase systems because of the flow of the capacitive current. The capacitive current is the current flow between the conductors and the voltage is applied to it. The voltage across the capacitance is known as the phase voltage. During the fault, the voltage across the current capacitance reduces to zero in the faulted phase, while in the other phase the voltage is increased by the factors of 2-3 times. ஸோ ஆர்க்கிங் கிரவுண்ட் அப்படின்றது என்ன சார் பார்த்தீங்கன்னா இந்த டயக்ராமில் வந்து நான் பார்த்துருக்கேன். பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா RYB 3 ஃபேஸ் இருக்குது. இந்த ஒரு ஃபேஸில் மட்டும் ஃபால்ட் ஏற்படும் போது என்ன ஆகுது அப்படின்னா இந்த ஆர்க் ப்ரொடியூஸ் ஆகுது பிட்வீன் யுவர் லைன் அண்ட் எர்த். ஸோ அதை தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆர்க்கிங் கிரவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து மேஜராக வந்து ஃபால்ட் ஏற்படக்கூடிய இடத்துல இந்த ஆர்க்கிங் கிரவுண்ட் ஏற்படுது. ஸோ பிட்வீன் யுவர் கிரவுண்ட் அண்ட் யுவர் ஃபேஸ், சரிங்களா? இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மாதிரி நடக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஃபால்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகி பெரிய லெவலில் கரண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நிறையாவே சான்சஸ் இருக்குது. அதனால எக்யூப்மெண்ட்ஸ் டேமேஜ் ஆகிறதுக்கு நிறையாவே சான்சஸ் இருக்குது, அதிகமாக இருக்குது, சரிங்களா? ஸோ இதை பற்றி தான் இன்னைக்கு டாபிக் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ஃபினாமினால என்ன சார் நடக்குது? In a three-phase line, each phase has a capacitance on earth. When the fault occurs on any of the phase, then the capacitive fault current flows into the ground. If the fault current exceeds 4 to 5 amperes, then it is sufficient to maintain the arc in the highest part of the fault, even though fault has cleared itself. The capacitive current over 5 to amperes flows to a fault gives rise to the arc in an highest part of the fault. In the formation of the arc, the voltage across it becomes zero, and therefore the arc is extinguished. The potential of the fault current restored due to which is the formation of a second arc takes place. The phenomenon of intermitting arc is called the arcing ground. ஸோ அப்போ வந்து 4 to 5 ஆம்பியருக்கு மேலே இன்க்ரீஸ் ஆகுது, ஃபால்ட் எக்ஸ்டிங் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த ஆர்க் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாகாமல் திருப்பி அந்த ஐஎஸ் பாட்டில் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது இந்த மாதிரியான ஆர்க்கிங் கிரவுண்ட் ஃபினாமினல் நடக்கும்போது. ஸோ அதனால தான் வந்து இந்த இன்டர்மீடியட் ஆர்க்குக்கு என்ன வழின்றதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இதை பற்றின பிரீஃப் தான் இப்போ நான் இதில் சொல்லியிருக்கேன். தேங்க்யூ.